அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷேர் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் 200 பாயிண்ட் ப்ளஸில் வந்திருக்கு. நல்ல விஷயம். காலங்காத்தால் ஒரு இறக்குனாங்க. இறக்குனதுக்கப்புறம் சரி ரைட்டு இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைத்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி கடைசியில் எண்ட் பண்ணும்போது மேலே ஏற்றி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நல்ல வேலை. இந்த மார்க்கெட் ஏறினால என்ன நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, நான் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல வரும்போது சில ஸ்டாக்ஸுகளை விற்று விட்டு கடைசி எண்டு வந்து நான் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன வித்தியாசமாக ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் 6% மேலே ஏறியிருக்கான். ஏன் ஏறினா அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமுமே கிடையாது. இந்த ஸ்டாக் இன்றைக்கி 6% ஏறணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி இறங்கியிருக்க வேண்டிய ஸ்டாக்கு தான் அது. இது இறங்காமல் 6% லைட்டாக மேலே ஏறியிருக்கான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இத்தனை நாள் கீழே இறக்குனதுக்கு லைட்டாக மேலே ஏற்றி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ஃபேக் ரேலியாக தான் பார்க்குறேன். இது உண்மையாலுமே ஒரு நியூஸ் வந்து பெருசாக இது க்ரோ ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த இது என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டு நம்ம தலையில் கட்டி விட்டு மற்ற பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் லாபம் பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்தான் வருது. இதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு பாசிட்டிவும் கிடையாது. பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஏறுச்சுன்னா பரவாயில்ல, இந்த ஷேரை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஆனால் பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே வரல. நம்ம கம்மியானது தான், மறுபடியும் இது கம்மியாகும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆனால் தெரில மார்க்கெட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. இதுவும் இந்த இடத்துல நல்ல பையா அப்படின்னு கேட்டால், போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதோட புக் வேல்யூக்கு வந்துச்சுன்னா நம்ம மேபி கன்சிடர் பண்ணலாம். இது மறுபடியும் புக் வேல்யூவோட அதிகமாக இருக்குது. ஏன் புக் வேல்யூவோட வரக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, இது ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிற கம்பெனி. அட்லீஸ்ட் புக் வேல்யூ வச்சு கன்சிடர் பண்ணியாவது நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில. ஆனால் இது ஒரு இண்டஸ்ட்ரி பிஇக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு இன்னுமே கீழே இறங்கினா தான் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இன்றைக்கி இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, HFCL 13% ஒரே நாளில் ஏறியிருக்கான். காலையில் பணம் போட்டு இப்போ விற்றுருந்தாலும் கூட 13%, ஒரு ஷேருக்கு 12 ரூபா லாபம் கிடச்சிருக்கோம். நம்ம ஒரு 100 ஷேர் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரே நாளில் 1200 லாபம் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுருக்கோம். ஆனால் இது வந்து ஏன் ஏறி இருக்கான் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு வரிசையாக ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த ஆர்டர் கிடைக்கிறதுனால தான் இவங்க வந்து பயங்கரமாக ஏறுறாங்க. இதோட சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக பேசாமல் எங்கேயுமே போகாமல் இருந்தவன் திடீர்னு பார்த்தா கடன் மேலே ஏறிட்டான். மேலே ஏறினது இல்லாமல் நமக்கு வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இல்லை. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி புக் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்டு பிஇ ரேஷியோ இண்டஸ்ட்ரி பிஇ விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் தெரியுது. இதுக்கு மேலே ஏறுவானா அப்படின்னு கேட்டால் நிறைய எக்ஸ்பர்ட் ஏறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ போய் நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இது ரொம்ப ஆல் டைம் ஹையில் இருக்குது. அண்ட் இது எந்த ரேஞ்சில் வாங்கலான்னா, ஒரு 60 இந்த ரேஞ்செல்லாம் வந்துச்சுன்னா நான் போய் வாங்கலான் இருக்கேன். ஆனால் வருவதெல்லாம் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். இப்போ இங்கே மேலே இருக்கான். இவன் எப்படி இந்த இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு 2012 நெகட்டிவ் வந்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான். எதுவுமே இல்லை. 4000 கோடியிலேருந்து அப்படியே 100 கோடி 200 கோடி அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இப்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நல்ல லாபகரமான கம்பெனியாக இருக்கானா, ப்ராஃபிட் மேக் பண்ணுறானா, வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வாங்கியிருக்கணும். இப்போ 2021 கூட அந்த ஸ்டாக் கம்மியாக தான் இருந்திருக்கு. அப்பயும் 300 கோடி ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கான். அப்போ 300 கோடி ப்ராஃபிட்டாக இருக்கும்போது நம்ம போய் என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா இந்த நேரத்தில் நல்ல லாபமாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். எப்போவுமே லாபகரமாக இருக்கிற கம்பெனியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். அது இப்போதைக்கு இல்லைனாலும் பின்னாடி நல்லா இதே மாதிரி ரேலி ஆகும்போது, மார்க்கெட் ரேலி எப்போ அது பெருசாகும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இருக்கா ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா, ப்ரொமோட்டர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக எதுவும் விற்கலை. 41% வச்சுருந்தாங்க. இன்னும் 37% ஹோல்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் தான் பெரிய லெவலில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் எஃப்ஐஎஸ் ஒரு 8% வச்சுருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 4% வச்சுருக்காங்க. பார்ப்போம், இவங்க இன்னும் ஏறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வச்சுருப்பாங்க போல். நம்ம என்ன நடக்குதுன்னு இனிமேல் தான் தெரியும். இப்போதைக்கு இதில் இருக்கிறது நல்ல ஆர்டர் கிடைக்குது.
ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு, இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஏறிட்டான். நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு 2% காலி. நல்ல நல்ல ரிசல்ட் கொடுத்த ஹெச்டிஎஃப்சிக்கே அவ்வளோ ஒரு அடினா இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும், நல்லாவே அடிச்சிருந்துருக்கலாம். நல்லா அடிச்சிருந்தா ஓடி போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறானுங்க. 3% தான் இறங்கியிருக்கு 5 நாளாக. நமக்கு இன்னும் நல்லா இறக்கி விட்டாங்கன்னா இது கொஞ்சம் வாங்குறதுக்கான ரேட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இன்னும் வரும் நாட்களில் தான் பார்க்கணும். இன்னொன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஃபினான்ஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று 11% இன்னைக்கு ஒரே நாளில் ஹை அப்படிங்கிற மாதிரி இருக்கானுங்க. 11%. இதோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17 தான் இருக்கான். இன்னும் வாங்கலாமோ அப்படிங்கிற டெம்டேஷன் தான் தூண்டுறானே தவிர, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 19, இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ விட கம்மியாக தான் இருக்கான். புக் வேல்யூ விட ட்வைஸ் த அமௌண்ட், 2 மடங்கு அவ்வளோதான் ஏறி இருக்கிறான். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல இதாக தான் இருக்குது. நல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து நல்லா இருந்தானா இந்த கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா 1000 கோடி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் இப்போ வரைக்குமே அது 2000 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஷேர் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஇ ரேஷியோவும் கம்மியாக இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியாக தான் இருக்குது, அண்ட் ரெவென்யூவும் ஏறப்போகுது. அப்படி பார்த்தா இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் ரேலி ஆகிறத பற்றி நமக்கு எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் இந்த ரேலியில் எந்த இடத்துல நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயமே. மேலே உச்சாணியில் இருக்கும்போது நம்ம வாங்கிடக்கூடாது. அப்படியே கீழே இறங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும்போது அந்த இடத்துல நம்ம வாங்கிட்டோம்னா இன்னாத்திக்கு லாபம் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல வாங்கி இன்னும் கீழே இறங்கிருச்சுன்னா நம்ம நட்டம் தான் அடைய முடியும். அதுக்கப்புறம் ஏன்டா இந்த உன் வீடியோ பார்த்து தானே போய் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை திட்டக்கூடாது. நான் இங்கே எதையுமே சஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. என்னையை பொறுத்தளவுக்கு மேலே வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமாக தான் நான் பார்க்குறேன். எப்பவுமே ஒரு மேலே இருந்துச்சுன்னா அது கீழே கொஞ்சம் வருவான். இப்படி கீழே வந்து கொஞ்ச நாள் டைம் தருவான். இந்த டைமில் நம்ம அக்குமுலேட் பண்ணாதான் இதோடைய வெற்றியை நம்ம ருசிக்க முடியும். அதனால் இப்போதைக்கு இது கொஞ்சம் மேற்முகமாக இருக்கிறனால ஆல்ரெடி வாங்கினவங்க வேணால் இதை ப்ராஃபிட் புக் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து புதுசாக என்ட்ரி ஆகிறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கீழே இறங்கி ஒரு 1400 கிட்ட வந்திருந்தானா மறுபடியும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது பார்த்து நம்ம கொஞ்சம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பார்ப்போம் இது வருங்காலத்தில் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது. இன்னொரு ஷேர் டேன்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கீழே இறக்கியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு காரணமும் இல்லை, சும்மா இறக்கணுமே இறக்கியிருக்காங்க போல். நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி ஒரு 2%. அப்பாடா, வாங்கினவங்களுக்கு ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. ஏன்னா ரொம்ப கீழே இறக்கியிருந்தாங்க, இப்போ கொஞ்சமாக ஏறி இருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணி மார்க்கெட்டை வாங்கியிருந்தோம்னா இப்பயும் ஒரு 2% லாபம். அதே மாதிரி மறுபடியும் இறங்குச்சுன்னா மறுபடியும் ஒரு இடத்துல வாங்கிட்டு மறுபடியும் அது மேலே ஏறும்போது இன்னொரு % லாபம் கிடைக்கும். மறுபடியும் அது கீழே இறங்கும்போது இன்னும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம்னா ஆல் டைம் ஹை அப்படின்னு போகும்போது நம்மளோட பணம் வந்து 2 மடங்காக ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா லோலையுமே நம்ம வாங்கி லாபம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி மேலே ஏறும்போது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி தான் நான் இன்ஃபோசிஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா நேற்று இறக்கி விட்டானுங்க, விற்கவே முடியல. கடைசியில் நல்ல வேலை இன்றைக்கி கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டனால அந்த இடத்துல நான் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளில வந்தேன். ஸோ மேலே ஏறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விற்று ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். கீழே இறங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கணும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் வாங்கியிருக்கணும், இங்கேயும் கொஞ்சம் வாங்கியிருக்கணும், இங்கேயும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம்னா இப்போ கொஞ்சம் ஓகேவா, பணம் வந்து கொஞ்சம் நட்டம் இல்லாமல் இருக்கும். மறுபடியும் கீழே இறங்குனா மறுபடியும் வாங்கிக்கணும். எப்போவுமே போய் டம்பாக இந்த இடத்துல போய் மணியை போட்டிங்கன்னா அங்கேருந்து கீழே இறங்கும்போது நட்டமாக தான் போகும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் போடுறது அப்படிங்கிறது தான் நல்ல பழக்கம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஷேருங்களாம் இதான் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது ஷேரை பற்றி எடுக்கணும், அதை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணணும், நியூஸஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதெல்லாம் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.